இப்போ நீங்க பட்டத்துல பாக்குறது சென்ட்ரல்ல இருக்கிறது இது மூலராமர். மூலராமர் என்னன்னா இது விஸ்வகர்மா நிர்மித்த ஒரு ஐடல். இது விஸ்வகர்மா யாருன்னா இந்த சொர்க்கலோகத்தில் அவரு ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்ஜினியர் மாதிரி. அவர் பிரம்மா என்ன பண்றாரு, விஸ்வகர்மாக்கு சொன்னி ஒரு விக்கிரகம் பண்ணி கொடு, மூலராமர் விக்கிரகம் பண்ணி நம்மளுக்கு கொடுன்னு கேட்கிறாரு. சரின்னா விஸ்வகர்மா அது இந்த விக்கிரகம் பண்றாரு. பிரம்மருக்கு என்ன விசேஷம்னா பிரம்மர் தினமும் இந்த சுவாமிய 10 ரூபங்க, மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமன ಭಾರ್ಗವ ராம கிருஷ்ண புத்த கல்கி ಈ 10 பேர் தசாவதாரத்துக்கு பிரம்மர் டெய்லி பூஜை உண்டு. எப்படின்னா கரண்டத்தில் இருக்க ஒரு பூவை எடுத்துட்டு ராமான போட்டா ராமர் அப்படி பிரத்யக்ஷம், கிருஷ்ணான போட்டா கிருஷ்ணர் பிரத்யக்ஷம். அந்த மாதிரி அவர் பூஜை பண்ணி வந்தார். விஸ்வகர்மாவுக்கு சொன்னி இந்த விக்கிரகம் பண்ணி கொடுன்னு சொன்னாரு. விஸ்வகர்மா இந்த விக்கிரகம் பண்ணி பிரம்மருக்கு கொடுக்கிறார். பிரம்மர் இந்த விக்கிரகத்தை பூஜை பண்ணி சில வருஷங்கள் அப்புறமா ருஷிமுனிகளுக்கு கொடுக்கிறாரு. அந்த ருஷிமுனிகளை எல்லாம் பூஜை பண்ணி அந்த விக்கிரகம் எங்கே வருதுன்னா அயோத்தியா வருது. அயோத்தியால தசரத ராமான கேள்விப்பட்டிருக்கேன். ராமருடைய ஃபாதர் தசரதா. அந்த தசரதா சில வருஷங்கள் இந்த விக்கிரகத்தை பூஜை செய்யறார். இந்த விக்கிரகத்தை பூஜை பலமா அவருக்கு ஒரு குழந்தை ஆகும். அதுக்கு அவரு இந்த பேரு அந்த வச்சுறாரு, ராமான பேர் வைக்கிறார். அவரு தான் சீதாராமன். அவரு ராம ஆச்சுன்னா இந்த விக்கிரகத்துக்கு என்ன சொல்லலாம்னு பண்ணி ருஷிமுனிகள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அவர் ராமா, இது மூல ராமான இதுக்கு வந்தார். ராமனே இதுக்கு பூஜை பண்ணிருக்கான் இந்த விக்கிரகத்துக்கு. அதுக்காக இதுக்கு மூலராமான பேரு. அதுக்கப்புறமா இந்த விக்கிரகம் எல்லா ருஷிமுனிகள் எல்லாம் பூஜை செஞ்சு பீமசேனா அப்புறமா வாயுதேவர் ஆஞ்சநேயர் எல்லாம் பூஜை பண்றாரு. பூஜை பண்ணிட்டு இவரு ராஜா கிட்ட இந்த விக்கிரகம் போதும். எந்த ராஜா கிட்ட போகுதுன்னா கஜபதி பண்டாரான ஒரு ஊர் இருக்கு ராஜா, அந்த ராஜா கிட்ட இது இந்த விக்கிரகம் போதும். கஜபதி பண்டாரா இப்போ எங்க இருக்குதுன்னா கட்டக், புவனேஸ்வர் கிட்ட கட்டக்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கட்டக்ல இப்பவும் கூட இந்த அரண்மனை பார்க்கலாம். அந்த கட்டக்ல இருந்தது ராமர் எப்படி மந்திராலய மட்டத்துக்கு வந்ததுன்னா, மந்திராலய மட்டத்துக்கு மூல குரு மத்வாச்சாரியர். மத்வாச்சாரியர பரம்பரை வந்தவரே ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர். இது மந்திராலய மட்டத்துக்கு எப்படி வந்ததுன்னா, மத்வாச்சாரியர சிஷ்யர் நரஹரி தீர்த்தர்னு ஒருத்தர் சன்னியாசம் எடுத்தார். அவர் அந்த கட்டக்கு ஒரிசா ராஜ்யத்தில் தான் இருந்தார். அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ராஜா பெரிய ராஜா இருந்தா அவ இறந்துட்டார். சின்ன குழந்தை அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியல. அந்த ப்ரொசீஜர் என்னன்னா, அந்த காலத்துல யானைக்கையில மாலை கொடுத்து இந்த மாலை யாருக்கு மாலை போடுறதோ அவருக்கு ஒரு 12 வருஷமா ராஜா ஆக்கிடலான்னு ஒரு ரூல்ஸ் அந்த காலத்தில் இருந்தது. அந்த யானை என்ன பண்ணுதுன்னா சீத நரஹரி தீர்த்திற்கு அது மாலை போட்டுச்சு. அவர் என்ன பண்ணாரு, இப்படியா இருக்குது மத்வாச்சார அனுப்பியிருக்காருன்னா 12 வருஷம் அங்கே ராஜ்யபாரம் பண்ணாரு. அதுக்கப்புறமா 12 வருஷம் ஆச்சுக்குமா அந்த குழந்தை பெருசாயிட்டான். அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரு. பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ஊருக்கு போகும்போது அந்த குயின் ராணி கேட்கிற, சுவாமி 12 வருஷமா நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு எதான நாங்க கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னா, அப்ப நரஹரித்தியத்தை சொல்றாரு, நாங்க எதுவும் வேணாம், நான் சன்னியாசி, நான் எதுவும் எடுக்கிறது இல்லை, அதுக்காக உங்க ராஜ்யத்துல உங்க ட்ரெஷரியில ராமா இருக்குது, மூலராமா சீதா இருக்குது, அந்த 2 விக்கிரகம் நமக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. சரி சுவாமி எடுத்துக்கோங்க சொல்றாரு. அந்த விக்கிரகம் எடுத்து நரஹரி தீர்த்தரே சீதா உடுப்பிகை எடுத்து மத்வாச்சாரிய கிட்ட கொடுக்குறாரு. மத்வர் இந்த மூலராமர் விக்கிரகத்துல 80 டேஸ் 80 நாள் பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா பத்மநாப தீர்த்தர் கிட்ட கொடுக்குறாரு. பத்மநாப தீர்த்தர் அப்படியே அந்த பரம்பரையா பூஜை பண்ணி இப்ப ராகவேந்திரர் பூஜை பண்ணி இப்போ கூட நீங்க மந்திராலயத்துக்கு போனா இந்த மூலராமர் பூஜை நீங்க பார்க்கலாம். அதுதான் இந்த மூலராமருக்கு எதுக்கு மூலராமர் பேர் பண்ணுதா, இதுதான் ஸ்டோரி.